வணக்கம் நண்பர்களே, நம்முடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். கதையை தொடங்குவதற்கு முன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள். மே மாதத்தில் கோடை வெயில் ஊரையே வாட்டிக் கொண்டிருந்தது. பள்ளிகளுக்கு விடுமுறை விட்டிருந்த அந்த நாட்களில் ஊரெங்கும் திருமண விசேஷங்கள் களை கட்டி இருந்தன. எங்களது நெருங்கிய உறவினர் ஒருவரின் திருமணமும் அதே சமயம் வந்திருந்தது. அந்த திருமணத்திற்கு எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் செல்வது கட்டாயமாக இருந்தது. என் பெயர் மலர்வழி. நான் 9ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன். வீட்டில் எல்லோரும் கிளம்ப தயாராகிவிட்டன. ஆனால் ஒரு பெரிய சிக்கல் எழுந்தது. பூட்டிய வீட்டுக்குள் திருடர்கள் பயம் இருப்பதால் யாராவது ஒருவர் கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேண்டும். எல்லோரும் போனால் வீட்டை யார் கவனிப்பது? கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். மலர்வழி, நீ மட்டும் வீட்டிலேயே இரு, நாங்கள் போய்விட்டு வருகிறோம் என்றனர். எனக்கும் திருமணத்திற்கு செல்ல ஆசைதான். ஆனால் வீட்டின் பாதுகாப்பும் முக்கியம் அல்லவா? அதனால் மனதுடன் சம்மதித்தேன். இருந்தாலும் என் தந்தைக்கும் ஒரு பெரிய தயக்கம். ஒரு பெண் குழந்தையே எப்படி வீட்டில் தனியாக விட்டு போவது? யாராவது அந்நியர்கள் வந்தால் என்ன செய்வது என்று யோசித்தார். சட்டென்று அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. உடனே தனது நம்பிக்கைக்குரிய நண்பரும் உறவினருமான கார்த்திக் மாமாவுக்கு போன் செய்தார். கார்த்திக், ஒரு உதவி. நாங்கள் ஒரு திருமணத்திற்காக 2-3 நாட்கள் ஊருக்குப் போகிறோம். மலர்விழி மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறாள். உனக்கு சிரமம் இல்லை என்றால் ஒரு 4 நாட்களுக்கு மட்டும் இரவில் எங்கள் வீட்டில் வந்து தங்க முடியுமா என்று கேட்டார். கார்த்திக் மாமாவுக்கும் 2 வருடங்களுக்கு முன்புதான் திருமணம் ஆகியிருந்தது. அவர் சிரித்துக்கொண்டே, இதில் என்ன சிரமம் அண்ணா, நான் வேலையை முடித்துவிட்டு நேராக அங்கே வந்துவிடுகிறேன். காலையில் அங்கிருந்தே வேலைக்கு செல்வேன். மலர்வழி என் தங்கை மகள் போலத்தானே நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க என்றார். அப்பாவுக்கு இப்போதுதான் நிம்மதி பெருமூச்சு வந்தது. அம்மாவும் அப்பாவும் மாலை வேளையில் கிளம்பிச் சென்றனர். சிறிது நேரத்தில் கார்த்திக் மாமாவிடமிருந்து போன் வந்தது. மலர்விழி, நான் கிளம்பிட்டேன். உனக்கு சாப்பிட என்ன வேண்டும்? வரும்போது வாங்கி வருகிறேன் என்றார். எனக்கு கீரை கடைசல் என்றால் மிகவும் பிடிக்கும் மாமா. வரும்போது மணத்தா தக்காளி கீரை மட்டும் வாங்கிட்டு வாங்க. நான் சாதமும் ரசமும் தயார் செய்தே விடுகிறேன் என்றேன். மாமா வீட்டுக்கு வந்தபோது மிகவும் சோர்வாக காணப்பட்டார். மலர்வழி, ரொம்ப பசிக்குதுமா, சீக்கிரம் இலையே போடு, நான் கை கால் கழுவிட்டு வந்துறேன் என்றார். அவர் இதற்கு முன்பும் எங்கள் வீட்டுக்கு பலமுறை வந்திருப்பதால் எங்களுக்குள் ஒரு நல்ல புரிதல் இருந்தது. நாங்கள் இருவரும் அமர்ந்து பேசிக்கொண்டே சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்ததும் மாமா என்னை பார்த்து மெலிதாக புன்னகைத்தார். மலர்வழி, நீ கடைசியாக பார்த்ததை விட இப்போது ரொம்ப வளர்ந்துட்ட, ரொம்ப அழகா மாறிட்ட. உன்னை பார்க்கும்போது எனக்கு என் கல்லூரி நாட்கள் நினைவுக்கு வருகிறது. அப்போது எனக்கு ஒரு காதலி இருந்தாள். அவளும் உன்னை மாதிரியே ரொம்ப அழகாக இருப்பாள். என் வகுப்பில் இருந்த எல்லா பசங்களும் அவ பின்னாடிதான் சுற்றுவார்கள். ஆனால் அவள் என்மேல்தான் உயிராக இருந்தாள் என்று தனது பழைய கதைகளை கூறி சிரித்தார். நானும் சிரித்துக்கொண்டே, என்ன மாமா, நீங்க இப்போதும் ஹேண்ட்சம் ஆகதான் இருக்கீங்க. இப்போதும் உங்களுக்கு காதலிகள் இருப்பார்களோ என்று கிண்டலாக கேட்டேன். அதற்கு அவர் கலகலவென சிரித்துவிட்டு, இப்போதான் கல்யாணமாகி ஒருத்தரையே சமாளிக்க முடியலையே மலர்வழி என்று விளையாட்டாக சொன்னார். நாங்கள் இருவரும் இரவு 1 மணி வரை பேசிக் கொண்டிருந்தோம். நேரம் போனதே தெரியவில்லை. அதன் பிறகு மாமா ஒரு அறையிலும் நான் எனது அறையிலும் உறங்க சென்றோம். மறுநாள் காலை நான் சீக்கிரமே எழுந்து மாமாவுக்காக சிற்றுண்டி தயார் செய்தேன். ஆனால் மாமா இன்னும் எழுந்திருக்கவில்லை. அவருக்கு வேலைக்கு நேரமாகிக் கொண்டிருந்தது. நான் சென்று மாமாவின் அறைக்கதவை தட்டி அழைத்தேன். அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார். மெதுவாக அறைக்குள் சென்று அவர் போர்த்தியிருந்த போர்வையை மெல்ல அகற்றினேன். அப்போது மாமாவின் தோற்றத்தில் ஒரு விசித்திரமான மாற்றத்தைக் கண்டேன். உறக்கத்தில் அவர் முகம் அவ்வளவு அமைதியாகவும் அதே சமயம் ஏதோ ஒரு புதுமையாகவும் எனக்கு தெரிந்தது. சட்டென்று அவர் கண்விழித்தார். அடடா, ரொம்ப நேரம் ஆகிவிட்டதா என்று
பதறி எழுந்தார். சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க மாமா. தீபன் ரெடி என்று கூறிவிட்டு நான் சமையலறைக்கு ஓடினேன். அவர் அவசரமாக குளித்துவிட்டு வந்து சாப்பிட்டார். நான் அவருக்கு மதிய உணவையும் பேக் செய்து கொடுத்தேன். அவர் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு வேலைக்கு கிளம்பினார். கார்த்திக் மாமா வேலைக்கு கிளம்பி சென்ற பிறகு வீடு திடீரென ஒரு பெரிய அமைதிக்குள் மூழ்கியது. எப்போதும் அம்மா அப்பா தம்பி என சத்தமாக இருக்கும் அந்த வீடு இப்போது விரிச்சுழி போயிருந்தது. அந்த தனிமை எனக்குள் ஒருவித இனம் புரியாத உணர்வை தந்தது. நேரத்தை போக்குவதற்காக வீட்டை சுத்தம் செய்யத் தொடங்கினேன். பொட்டனை அடிப்பது, தரையை துடைப்பது என என்னை நானே பிஸியாக வைத்துக்கொண்டேன். வேலை முடிந்ததும் ஒரு நீண்ட குளியல் போட்டுவிட்டு மதிய உணவை முடித்தேன். மதியம் முழுக்க புத்தகங்கள் படித்தேன். மாலை 5 மணிவரை படிப்பு, அதன் பிறகு செல்போன் என பொழுது கழிந்தது. அப்படியே போனை பார்த்து கொண்டிருந்த போதே அறியாமல் தூங்கி போனேன். நான் விழுத்து பார்த்தபோது மாலை 6 மணி கடந்திருந்தது. தூக்கத்தில் உடல் முழுக்க வேர்த்து கொட்டியிருந்தது. இன்னும் சற்று நேரத்தில் மாமா வந்துவிடுவார். இந்த வியர்வை பிசுபிசுப்புடன் அவரை சந்திப்பதே நன்றாக இருக்காது என்று நினைத்து மீண்டும் ஒருமுறை குடித்துவிட்டு வரலாம் என முடிவு செய்தேன். அன்று நான் எனக்கு மிகவும் பிடித்தமான அடர் சிவப்பு நிற சுடிதாரை தேர்ந்தெடுத்து அணிந்தேன். அந்த உடை எனக்கு கச்சிதமாக பொருந்து என் தோற்றத்திற்கு ஒரு தனி அழகே தந்தது. நான் கண்ணாடிய முன் நின்று என்னையே ஒருமுறை பார்த்து கொண்டேன். சரியாக சற்று நேரத்தில் மாமா வீட்டிற்குள் நுழைந்தார். கதவை திறந்து அவரை வரவேற்ற என்னை கண்டதும் அவர் அப்படியே சில நொடிகள் உறைந்து நின்றார். அடேங்கப்பா, என்ன மலர்விழி இது, இன்னைக்கு நீ தேவதை மாதிரியிருக்கிறாய். உண்மையிலேயே உன்னை பார்க்கும்போதே என் கல்லூரி நாட்கள்தான் ஞாபகத்துக்கு வருகிறது. அந்த சிவப்பு நிறம் உனக்கு அவ்வளவு எடுப்பாக இருக்கிறது என்று வியந்து பாராட்டினார். அவர் என்னை பார்க்கும் பார்வையில் ஒருவிதமான நெருக்கம் தெரிந்தது. அது எனக்கு பயத்தை தரவில்லை, மாறாக ஒருவிதமான சிலிர்ப்பை ஏற்படுத்தியது. மாமா, என் அழகை ரசிப்பது எனக்குள் ஒரு ரகசியமான சந்தோஷத்தை தந்தது. இருந்தாலும் அவர் என் மாமா என்பதால் அந்த சின்ன வெட்கத்துடன் தலையை குனிந்து கொண்டேன். திடீரென என் கண்கள் மீண்டும் காலையில் பார்த்த அதே இடத்திற்கு சென்றன. அவர் ஏதோ ஒன்றை மறைக்க முயல்வது போல தெரிந்தது. சட்டென்று தனது கைப்பையை அதற்கு முன்னால் வைத்து மறைத்துக் கொண்டார். மலர்வழி, நான் கொஞ்சம் பிரஸ் ஆகிட்டு வந்துறேன். நீ சாப்பாடு பரிமாறறியா என்று கேட்டார். மாமா, இன்னும் சமையல் முடிக்கவில்லை, நீங்கள் ஓய்விடுங்கள், நான் இதோ 10 நிமிடத்தில் தயார் செய்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு சமையலறைக்குள் சென்றேன். கார்த்திக் மாமா வரவேற்பையில் இருந்த சோபாவில் அமர்ந்து ஓய்வெடுத்தார். எங்கள் வீட்டு சமையலறை திறந்த நிலையில் இருந்ததால் அவர் அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து நான் சமைப்பது அவருக்கு தெளிவாக தெரிந்தது. நான் காய்கறிகளை நறுக்கிக் கொண்டிருக்கும்போது அவ்வப்போது திரும்பி பார்த்தேன். அவர் கண்கள் என் மீதே நிலைத்திருந்தன. நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் அவர் லேசாக புன்னகைத்தார். அந்த பார்வையில் ஒரு மென்மையும் அதே சமயம் ஒருவிதமான ஈர்ப்பும் கலந்திருந்தது. என் உள்ளுக்குள் ஒரு சின்ன போராட்டம். அவர் மாமா என்ற உறவு ஒரு புறம் இருந்தாலும் ஒரு பெண்ணாக அவருடைய அந்த பாராட்டும் பார்வையும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த சிறிய சமையலறைக்குள் உளவும் சூட்டை விட மாமாவின் அந்த தீர்க்கமான பார்வை என் முதுகில் பட்டு தெரிப்பது போல ஒரு உணர்வு. அன்று இரவு சமையல் வெறும் உணவாக மட்டும் இருக்கப் போவதில்லை, ஏதோ ஒரு புதிய உணர்வின் தொடக்கமாக இருக்கும் என்று என் மனதிற்கு தோன்றியது. கார்த்திக் மாமாவின் அந்த தீர்க்கமான பார்வை என்மேல் படுவதை என்னால் உணர முடிந்தது. முன்பெல்லாம் அவர் வீட்டிற்கு வரும்போது நாங்கள் சகஜமாக பேசிக்கொள்வோம். ஆனால் இன்று அந்த பார்வையில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது. அந்த ஈர்ப்பு எனக்குள்ளும் ஒருவித சந்தோஷத்தை தந்தது. நான் சமையல் செய்து கொண்டிருந்தபோது திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஏற்கனவே கோடை வெயில் வாட்டிக் கொண்டிருக்க மின்சாரம் போனதில் வியர்வை என் உடலை நினைத்தது. வீடு இருளில் மூழ்கியது. உடனே மாமா தனது செல்போன் டார்ச் வெளிச்சத்துடன் சமையலருக்குள் வந்தார். மலர்வழி, ரொம்ப வேர்க்குது, இல்ல கரண்ட் வேற போயிடுச்சு, உங்க வீட்டில இன்வெர்டர் இல்லையா என்று கேட்டார். இல்லை மாமா என்று நான் சொல்ல ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தேன்.
நீ ரொம்ப நேரமா சமைக்கிறாய், வேர்வையில் நனைந்துவிட்டாய். நான் ஏதோ உதவி செய்யட்டுமா என்று மாமா அக்கரையுடன் கேட்டார். எனக்கும் அந்த தனிமையில் அவர் உதவி செய்வது இதமாக இருந்தது. சம்மதித்தேன். இருவரும் அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அருகருகே நின்று சமைக்கத் தொடங்கினோம். இருளின் நடுவே அந்த சிறிய வெளிச்சத்தில் எங்கள் இருவரின் நிழல்களும் சுவரில் ஒன்றோடு ஒன்று உரசிக் கொண்டிருந்தன. சிறிது நேரத்தில் மின்சாரம் வந்தது. மின்சாரம் வந்தபோது நான் வேர்வையில் முழுமையாக நனைந்திருந்தேன். அந்த மெல்லிய சுடிதார் என் உடலில் ஒட்டியிருக்க மாமா என்னை ஒரு விசித்திரமான ரசனையோடு பார்த்தார். நானும் வேண்டும் என்று அவர் பக்கம் திரும்பி நின்று அவர் என்னை பார்ப்பதை ரசித்தேன். மாமா, நீங்கள் போய் ஓய்விடுங்கள், இதோ வேலை முடிந்துவிட்டது என்றேன். அவர் மின்மிசிறியே என் பக்கம் திருப்பி வைத்துவிட்டு சென்றார். சமையல் முடிந்ததும் இந்த வேர்வையுடன் இருக்க பிடிக்காமல் மீண்டும் ஒருமுறை குளிக்க சென்றேன். குளித்துவிட்டு வந்தபோது கடந்த பிறந்த நாளுக்கு மாமா எனக்கு பரிசளித்த அந்த அழகான பிரா உடையை அணிந்து கொண்டேன். அது எனக்கு மிகவும் பிடித்தமான உடை. நான் அந்த உடையில் வெளியே வந்ததும் சோபாவில் அமர்ந்திருந்த மாமா அப்படியே திகைத்துப் போய் நின்றார். மலர்வழி, இது நான் உனக்கு பிறந்த நாளுக்கு வாங்கிக் கொடுத்த அதே திரஸ்தானே என்றார் ஆச்சரியத்துடன். ஆமா மாமா, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் என்றேன் வெட்கத்துடன். உண்மையிலேயே இந்த உடையில் நீ தேவதை மாதிரியிருக்கிறாய். உன்னிடமிருந்து கண்களை எடுக்கவே மனமில்லை. இப்படியே உன்னை பார்த்து கொண்டே இருக்கலாம் பொலி இருக்கிறது என்று அவர் சொல்ல என் முகம் சிவந்தது. இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்ததும் சமையலறை வேலைகளை முடித்துவிட்டு மாமா அமர்ந்திருந்த அறைக்கு சென்று அவருடன் பேசிக் கொண்டிருந்தேன். இரவு 1 மணி ஆகப் போகும் வேளையில் எதை பற்றியோ பேசிக் கொண்டிருந்தபோது திடீரென மாமா உரத்த குரலில் மலர்வழி 1 நிமிடம் இங்க வா என்று அழைத்தார். அவர் குரலில் ஒருவித படபடப்பும் அதிகாரமும் கலந்திருந்தது. கார்த்திக் மாமா திடீரென்று உரத்த குரலில் அழைத்ததும் எனக்கு இதயம் 1 நிமிடம் நின்று துடித்தது போல் இருந்தது. என்ன மாமா, ஏன் இப்படி சத்தம் போடுகிறீர்கள் என்று கேட்டபடி அவர் அருகே சென்றேன். அவர் சட்டென்றி என் கையை பிடித்து தன்னிடம் இழுத்தார். அவர் கண்களில் ஒருவிதமான தவிப்பும் சொல்ல முடியாத காதலும் மின்னியது. மலர்வழி, என்னால் இதற்கு மேல் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. நீ வளர வளர இவ்வளவு அழகாக மாறுவாய் என்று நான் நினைக்கவே இல்லை. உன் சிரிப்பு, உன் பேச்சில் நீ இன்று உடுத்தியிருக்கும் இந்த உடை எல்லாமே என்னை நிலை கொலை செய்கிறது என்றார். மூச்சிறைக்க அவர் பேசிய வார்த்தைகள் என் காதுகளில் தேனாக பாய்ந்தன. மாமா, என்ன சொல்கிறீர்கள்? நாம் உறவினர்கள், இது சரியாக இருக்குமா என்று நான் மெல்லிய குரலில் கேட்டாலும் என் உள்ளம் அவர் அணைப்பைத்தான் வேண்டியது. உறவெல்லாம் அப்புறம் மலர்வழி, இப்போது இந்த நொடி காதலும் உன் அழகு மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிகிறது. உன் அம்மா அப்பா இல்லாத இந்த தனிமை நமக்காகவே கிடைத்தது போல தோன்றுகிறது என்று கூறியவர் என் முகத்தை மெல்ல தனது கைகளால் ஏந்தினார். அந்த நள்ளிரவு அமைதியில் அறையின் அந்த சிறிய விளக்கு வெளிச்சத்தில் மாமாவின் கண்கள் என் இதழ்களையே பார்த்துக் கொண்டிருந்தன. நான் பயத்தில் நடுங்கவில்லை. மாறாக ஒரு இனம் புரியாத கிளர்ச்சியில் உறைந்து போயிருந்தேன். மாமா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது என்று கூறி அவர் தோளில் சாய்ந்தேன். அவர் என்னை இறுக அணைத்துக் கொண்டார். அந்த அணைப்பில் ஒரு பாதுகாப்பும் இருந்தது. அதே சமயம் ஒரு ஆணின் தாகமும் இருந்தது. பயப்படாதே மலர்வழி, நான் உன்னை எதற்கும் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனால் உன்னை ரசிக்காமல் என்னால் இருக்க முடியவில்லை என்று என் காதோரம் கிசுகிசுத்தார். அவர் மூச்சுக்காற்று என் கழுத்தில் பட்டபோது எனக்கு உடல் சிலிர்த்தது. திடீரென வீட்டின் முன்பக்க கதவோ யாரோ தட்டும் சத்தம் கேட்டது. டோக் டோக் டோக். நாங்கள் இருவரும் அப்படியே அதிர்ச்சியில் உடைந்தோம். இந்த நள்ளிரவில் யார் கதவை தட்டுவது? அம்மா அப்பாவிற்கு ஏதேனும் ஆபத்தா? அல்லது மாமா இங்கே இருப்பதை யாராவது பார்த்துவிட்டார்களா? மாமா மெதுவாக என் கையை விடுவித்துவிட்டு, மலர்வழி, நீ இங்கே இரு, நான் யார் என்று பார்த்துவிட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு வரவேற்பறை நோக்கி சென்றார். என் இதயம் வேகமாக அடித்துக் கொண்டது. அந்த நள்ளிரவு அமைதியில் கதவு தட்டப்படும் சத்தம் இடியாக வந்து விழுந்தது. கார்த்திக் மாமாவின் கைகளை விட்டு விலகிய நான் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன்.
யாராக இருக்கும்? மாமா ஒருவேளை அப்பா சீக்கிரம் வந்துவிட்டாரா? இல்லை திருடர்களா என்று கிசுகிசுத்தேன். மாமா சைகையால் என்னை அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு வரவேற்பரை நோக்கி சென்றார். நானும் பயத்துடன் அவர் பின்னாடியே மெதுவாக சென்றேன். மாமா கதவின் ஓட்டை வழியாக வெளியே பார்த்தார். அவர் முகம் சட்டென மாறியது. மலர்விழி, இது உன் அப்பா இல்லை, யாரோ ஒரு அநியன் போல தெரிகிறது. முகத்தை மூடியிருக்கிறான் என்றார் ரகசியமாக. என் இதயம் தொண்டைக்கு வந்துவிட்டது. ஊரில் எல்லோரும் திருமணத்திற்கு சென்றிருப்பதை அறிந்து யாரோ திருட வந்திருக்கிறார்கள் என்பது உறுதியானது. மாமா தைரியமாக பக்கத்தில் இருந்த ஒரு மரக்கட்டையை எடுத்துக்கொண்டார். நீ உன் அறைக்குள் போய் கதவை தாளிட்டுக்கொள், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் மாமா அதிகாரத்துடன். ஆனால் என்னால் அவரை தனியாக விட்டுவிட்டு போக முடியவில்லை. மீண்டும் கதவு பலமாக தட்டப்பட்டது. யார் அது என்று மாமா அதட்டலாக கேட்டார். வெளியிலிருந்து ஒரு முரடான குரல் கேட்டது. சார், இது பக்கத்து வீட்டு வாட்ச்மேன். உங்கள் வீட்டுத் தோட்டத்தில் யாரோ நடமாடுவது போல தெரிந்தது, அதுதான் சொல்ல வந்தேன் என்றது அந்தக் குரல். நிம்மதி பெருமூச்சு விட்டபடி மாமா கதவை திறந்தார். ஆனால் கதவு திறந்த அடுத்த நொடி மாமாவின் கண்கள் தன வெளியே நின்றது. வாட்ச்மேன் அல்ல, முகமூடி அணிந்த இருவர் மாமாவை தள்ளிவிட்டு உள்ளே நுழைய முயன்றனர். கார்த்திக் மாமா சட்டென சுதாரித்துக் கொண்டு அவர்களைத் தடுத்தார். மலர்விழி உள்ளே ஓடு என்று கத்திர். அந்த திருடர்களுக்கும் மாமாவுக்கும் இடையே கடும் சண்டை மூண்டது. மாமா அவர்களை தைரியமாக எதிர்கொண்டார். நான் உடனே போனேன், எடுத்து அலாரம் எழுப்பினேன். அந்த சத்தம் கேட்டதும் திருடர்கள் பயந்து அங்கிருந்து தப்பி ஓடினர். சண்டை ஓய்ந்த பிறகு மாமா மூச்சிறைக்க தரையில் அமர்ந்தார். அவர் கையில் லேசான சிராய்ப்பு ஏற்பட்டிருந்தது. நான் ஓடி சென்று அவர் அருகே அமர்ந்தேன். மாமா, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே என்று பதற்றத்துடன் கேட்டேன். அவர் சிரித்துக்கொண்ட என் கைகளைப் பற்றினார். உனக்காக நான் உயிரையும் கொடுப்பேன். மலர்வழி, உன்னை ஏதும் நெருங்கவிட மாட்டேன் என்றார். அந்த இக்கட்டான சூழலிலும் அவர் என்மேல் வைத்திருந்த அக்கறை என்னை உருக செய்தது. அவரது காயத்திற்கு நான் மருந்து போட்டபோது எங்கள் இருவருக்கும் இடையே இருந்த அந்த தயக்கம் முழுமையாக நீங்கியிருந்தது. அந்த ஆபத்தான இரவு எங்களை இன்னும் நெருக்கமாக்கியது. மாமா, நீங்கள் மட்டும் இன்று இல்லை என்றால் நான் என்னவாகி இருப்பேன் என்று தெரியவில்லை என்று நிகழ்ந்து சொன்னேன். அவர் என் கண்ணீரை துடைத்துவிட்டு, இனி நான் எப்போதுமே உன்னுடன் இருப்பேன் என்று கூறி என்னை அணைத்துக் கொண்டார். அன்று இரவு முழுவதும் நாங்கள் தூங்கவே இல்லை. விடியும் வரை பேசிக்கொண்டே இருந்தோம். விடியற காலை 4 மணி இருக்கும். ஜன்னல் வழியாக மெல்லிய வெளிச்சம் உள்ளே நுழையத் தொடங்கியிருந்தது. அந்த பரபரப்பான இரவிற்குப் பிறகு கார்த்திக் மாமாவின் காயத்திற்கு மருந்து போட்டுவிட்டு அவர் அருகிலேயே அமர்ந்திருந்தேன். பயம் விலகி இப்போது ஒருவிதமான அமைதி எங்களை சூழ்ந்திருந்தது. மலர்வழி, தூக்கம் வரவில்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் விடிந்துவிடும். அப்புறம் உன் அப்பாவும் வந்துவிடுவார்கள் என்றார் மாமா மென்மையாக. அவர் குரலில் இருந்த அந்த அக்கறை என்னை ஏதோ செய்தது. மாமா, அவர்கள் வந்த பிறகு நீங்கள் கிளம்பி விடுவீர்கள் இல்லையா? எனக்கு மீண்டும் அந்த தனிமை வந்துவிடுமே என்று பயமாக இருக்கிறது என்றேன். உண்மையாகவே மாமா என் கைகளை அழுத்தமாக பற்றிக் கொண்டார். தனிமை உன்னை ஒன்றும் செய்யாது மலர்வழி. இதோ பார், இந்த சின்ன விபத்து நம்மை எவ்வளவோ நெருக்கமாக்கியிருக்கிறது. நான் உன் பக்கத்தில் இல்லாவிட்டாலும் எப்போதும் உன்னை பற்றிய நினைவில்தான் இருப்பேன் என்றார். சரியாக காலை 7 மணி அளவில் வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அப்பா, அம்மா மற்றும் தம்பி எல்லோரும் உற்சாகமாக திருமணத்தை முடித்துவிட்டு திரும்பியிருந்தனர். நான் ஓடி சென்று கதவை திறந்தேன். மலர்வழி, எப்படி இருக்கும்மா? வீட்டை பத்திரமாக பார்த்து கொண்டாயா என்று கேட்டபடி அம்மா உள்ளே வந்தார். அப்போது வரவேற்பையில் அமர்ந்திருந்த கார்த்திக் மாமாவை பார்த்ததும் அப்பா பதறினார். கார்த்திக், உன் கையில் என்ன காயம்? என்ன நடந்தது என்று அப்பா ஆச்சரியத்துடன் கேட்டார். நடந்த திருட்டு முயற்சியைப் பற்றி மாமா நிதானமாக விவரித்தார். அண்ணா, இரவு 2 திருடுகள் வந்தார்கள். ஆனால் பயப்பட ஒன்றுமில்லை. நான் அவர்களை துரத்திவிட்டேன். மலர் விழாவுக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்றார். அப்பாவுக்கு பதற்றம் தாங்கவில்லை. ஐயோ கார்த்திக், நல்ல வேளை நீ இருந்தாய், இல்லை என்றால்
என் மகளுக்கு என்னவாயிருக்குமோ, உனக்கு எப்படி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை என்று நிகழ்ந்து போனார். மாமா எனக்கு திருஷ்டி சுற்றி போட்டார். மலர்விழி, நீ ரொம்ப தைரியமான பொண்ணுதான் என்று என்னை பாராட்டினார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, அந்த இரவு திருடரிடமிருந்து மட்டும் என்னை காக்கவில்லை. எனக்கும் மாமாவுக்கும் இடையே ஒரு புதிய உறவின் பாலத்தையே அமைத்து கொடுத்திருக்கிறது என்று மாமா கிளம்ப தயாரானார். அப்பா அவரிடம், கார்த்திக், இன்று நீ வேலைக்கு போக வேண்டாம், இங்கேயே சாப்பிட்டுவிட்டு ஓய்விடு என்றார். மாமா என்னை பார்த்தார். அவர் கண்களில் ஒரு குறும்பு மின்னியது. இல்லே அண்ணா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது, நான் கிளம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு என்னிடம் மட்டும் ரகசியமாக, நன்றி மலர்விழி, அந்த சிவப்பு நிற உடை இப்போதும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறது என்று கிசுகிசுத்தார். அவர் கிளம்பி சென்ற பிறகு என் அறைக்கு சென்றேன். அங்கே அவர் அமர்ந்திருந்த இடத்தில் அவர் பயன்படுத்திய கைக்குட்டை விழுந்து கிடந்தது. அதை எடுத்து பார்த்தபோது அதில் மாமாவின் வாசனை அப்படியே வீசியது. அப்போதுதான் என் போனில் ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அது கார்த்திக் மாமாவிடமிருந்துதான். மலர்விழி, உன் போனில் நேற்று இரவு எடுத்த அந்த புகைப்படம் இன்னும் இருக்கிறதா? அதை யாரிடமும் காட்டிவிடாதே. அந்த செய்தியை பார்த்ததும் எனக்கு தூக்கி வாரி போட்டது. நேற்று இரவு கார்த்திக் மாமா தூங்கும்போது நான் ஏதோ ஒரு புகைப்படத்தை எடுத்தேனா? எனக்கு நினைவில்லையே. அவசரமாக கேலரியை திறந்து பார்த்தேன். அங்கே நான் கண்ட காட்சியின் இதய துடிப்பை இருமடங்காக்கியது. மாமாவின் அந்த குறுஞ்செய்தி என் கைகளை நடுங்க செய்தது. அவசரமாக எனது போனில் கேலரி பகுதிக்குள் சென்றேன். அங்கே சமீபத்திய புகைப்படங்களில் ஒரு படம் மட்டும் வித்தியாசமாக இருந்தது. நேற்று இரவு மாமா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது அவர் போர்த்தியிருந்த போர்வை விலகியிருந்த நிலையில் நான் எடுத்த புகைப்படம் அது. அதில் மாமாவின் கையில் ஒரு பச்சை குத்தப்பட்டிருந்தது. அது ஒரு பெண்ணின் பெயர் ஸ்வேதா என்று அந்த பச்சை குத்தப்பட்டிருந்தது. எனக்கு தூக்கி வாரி போட்டது. மாமாவின் மனைவியின் பெயர் ஸ்வேதா இல்லையே, அவர் மனைவியின் பெயர் ரம்யா என்றுதானே அம்மா சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இந்த ஸ்வேதா யார்? நேற்று இரவு அவர் என்னிடம் சொன்ன அந்த பழைய காதலியா? அல்லது அவருக்குள் இன்னும் ஒரு ரகசிய வாழ்க்கை இருக்கிறதா? நான் அந்த புகைப்படத்தையே உற்று பார்த்துக் கொண்டிருந்தபோது அம்மா அறைக்குள் வந்தார். மலர்வழி, என்னமா பண்ணிட்டு இருக்கா? இன்னும் தூக்க கலக்கம் போகலையா? போய் குளிச்சிட்டு வா, சாப்பிடுவோம் என்றார். நான் சட்டனா போனையும் மறைத்துக்கொண்டு இதோ வரேன்மா என்று சமாளித்தேன். என் மனதில் 1000 கேள்விகள் ஓடின. மாமா ஏன் அந்த புகைப்படத்தை யாரிடமும் காட்ட வேண்டாம் என்று சொன்னார்? அவருக்கு தெரியாமல் நான் எடுத்த அந்த படம் உண்மையில் ஒரு பெரிய ரகசியத்தை என்னிடம் ஒப்படைத்திருந்தது. மாலையில் மாமாவிடமிருந்து மீண்டும் ஒரு போன் வந்தது. மலர்விழி, அந்த படத்தை பார்த்தாயா? உனக்கு இப்போது எல்லாம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அதை யாரிடமும் காட்டாதே, குறிப்பாக உன் அப்பாவிடம். நான் இன்று இரவு உன்னை வந்து நேரில் சந்திக்கிறேன். அப்போது எல்லாவற்றையும் விளக்குகிறேன் என்றார். ரகசியமான குரலில் அவர் குரலில் ஒருவிதமான மிரட்டலும் அதே சமயம் ஒரு வேண்டுகோளும் கலந்திருந்தது. எனக்கு பயமாக இருந்தது. மாமா இவ்வளவு காலம் எங்களிடம் எதையோ மறைத்திருக்கிறார் என்பது மட்டும் உறுதியாக தெரிந்தது. இரவு 9 இன் மணி இருக்கும். அப்பா வேலை விஷயமாக வெளியே சென்றிருந்தார். அம்மா தம்பியே தூங்க வைத்துக் கொண்டிருந்தார். அப்போது எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் யாரோ நடமானம் சத்தம் கேட்டது. நான் ஜன்னல் வழியாக பார்த்தேன். அங்கே கார்த்திக் மாமா நின்று கொண்டிருந்தார். ஆனால் அவர் முகம் முன்பெற்போதும் இல்லாத வகையில் மிகவும் இறுக்கமாக இருந்தது. அவர் கையில் ஒரு சிறிய காகித உரை இருந்தது. அவர் ஜன்னல் அருகே வந்து, மலர்வழி, இதோ பார், இந்த சாவியை பத்திரமாக வைத்துக்கொள். உன் அப்பாவிடம் இதை கொடுத்துவிடாதே. நான் சொல்வதுவரை இது உன்னிடமே இருக்கட்டும் என்று கூறி ஒரு சாவியை கொடுத்தார். மாமா, இது எதற்கான சாவி? அந்த புகைப்படத்தில் இருந்த பெயர் யாருடையது என்று நான் துணிச்சலாக கேட்டேன். மாமா என்னை உற்று பார்த்தார். அவர் கண்கள் சிவந்திருந்தன. மலர்வழி, சில உண்மைகள் தெரியாமல் இருப்பதே உனக்கு நல்லது. ஆனால் இப்போதே நீயும் இதில் சிக்கிக் கொண்டாய். அந்த சாவி ஒரு ரகசிய பெட்டியின் உடையது.
அந்த பெட்டி உன் வீட்டின் பரனில்தான் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. மாமா சொன்னதைக் கேட்டு நான் திகைத்துப் போனேன். எங்கள் வீட்டுப் பரனில் அப்படி ஒரு பெட்டி இருப்பதே எனக்கு தெரியாது. மாமா அதை எப்போது அங்கே வைத்தார்? அப்போது வாசலில் அப்பாவின் கால் வரும் சத்தம் கேட்டது. மாமா சட்டென இருளுக்குள் மறைந்தார். என் கையில் இருந்த அந்த சாவியம், போனில் இருந்த அந்த புகைப்பழமும் இப்போது என் வாழ்க்கையே புரட்டி போட தயாராக இருந்தன. அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது? மாமாவுக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அப்பா கார் கதவை சாத்தும் சத்தம் கேட்டது. நான் என் உள்ளங்கைக்குள் அந்த சாவியை இருக்க மூடிக்கொண்டேன். இதயம் மேலம் அடிப்பது போல குதித்தது. மாமா இருளுக்குள் மறைந்த வேகம், அவர் ஏதோ பெரிய விபரீதத்தை திட்டமிடுகிறாரோ அல்லது மறைக்கிறாரோ என்ற அச்சத்தை எனக்குள் விதைத்தது. அப்பா உள்ளே வந்ததும், என்ன மலர்வழி இன்னும் தூங்கலையா? முகம் ஒரு மாதிரி இருக்க உடம்போ ஏதாவது செய்யுதா என்று அக்கரையுடன் கேட்டார். இல்லப்பா, கொஞ்சம் தலைவலி, அவ்வளவுதான் என்று மழுப்பினேன். என் கண்கள் அடிக்கடி ஹாலில் இருந்த அந்த பரனின் மீதே நிலைத்திருந்தன. அங்கே அப்படி என்ன பெட்டி இருக்கப் போகிறது? அதுவும் மாமா ஏன் அதை எங்கள் வீட்டில் மறைத்து வைக்க வேண்டும்? இரவு அனைவரும் உறங்கிய பிறகு நள்ளிரவு 1 மணி அளவில் நான் மெதுவாக எழுந்தேன். ஒரு சிறிய டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு சத்தமில்லாமல் காலுக்கு வந்தேன். ஒரு நாற்காலியே போட்டு ஏறி பரனில் இருந்த பழைய துணிகள் மற்றும் அட்டை பெட்டிகளுக்கு இடையே துலாவினேன். தூசி படிந்த ஒரு மூலையில் கருப்பு நிற துணியால் சுற்றப்பட்ட ஒரு சிறிய இரும்பு பெட்டியிருந்தது. அதை மெதுவாக கீழே இறக்கினேன். என் கையில் இருந்த அந்த சாவி சரியாக அந்த பூட்டில் பொருந்தியது. கிளிக் என்ற சத்தத்துடன் பெட்டி திறந்தது. உள்ளே இருந்தவற்றை பார்த்ததும் என் மூச்சே நின்றுவிட்டது. போர் இருந்தது. அதில் சில பழைய புகைப்படங்கள், ஒரு டைரி மற்றும் ஒரு பாஸ்போர்ட் இருந்தது. அந்த பாஸ்போர்ட்டில் இருந்த புகைப்படம் கார்த்திக் மாமா உடையது. ஆனால் அதில் பெயர் ராகவ் என்று இருந்தது. அந்த டைரியை திறந்து பார்த்தேன். அதில் முதல் பக்கத்திலேயே அந்த பச்சை குத்தி இருந்த பெயர் ஸ்வேதா என்று பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்டிருந்தது. பக்கங்களை புரட்ட புரட்ட எனக்கு தலை சுற்றியது. கார்த்திக் மாமா உண்மையில் யார்? ராகவ் என்பவனுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்வேதா யார்? அந்த டைரியில் இருந்த ஒரு கடிதம் என் கவனத்தை ஈர்த்தது. அது என் அப்பாவிற்கு எழுதப்பட்டது போல தெரிந்தது. ஆனால் அது ஒருபோதும் அவரிடம் ஒப்படைக்கப்படவில்லை. அதில் இருந்த வரிகள், ரவி, உன் மகளின் பாதுகாப்புக்காகத்தான் நான் இந்த அடையாளத்தை மாற்றிக்கொண்டேன். அந்த விபத்தில் ஸ்வேதா இறந்துவிட்டதாக நீ நினைக்கிறாய். ஆனால் அவள் இன்னும் உயிரோடுதான் இருக்கிறாள். கடிதத்தின் மீதி பகுதி கிழிந்திருந்தது. என் அப்பாவிற்கும் மாமாவிற்கும் இடையே நான் அறியாத ஒரு பெரிய கடந்த காலம் இருப்பதை உணர்ந்தேன். அப்போது திடீரென என் பின்னால் ஒரு நிழல் அசைவது போல தெரிந்தது. சட்டென திரும்பி பார்த்தேன். அங்கே ஜன்னலோரம் கார்த்திக் மாமா நின்று கொண்டிருந்தார். அவர் முகம் இப்போது கோபமாக இல்லை. மாறாக ஒருவித சோகத்துடன் என்னை பார்த்தார். மலர்விழி, அந்த பெட்டியை திறக்காதே என்றுதானே சொன்னேன். இப்போது நீ எதை கண்டு பயந்தாயோ அந்த உண்மையின் நிழல் உன்னை துரத்தத் தொடங்கிவிட்டது என்றார் மிகவும் தனிந்த குரலில். மாமா, நீங்கள் யார்? ஸ்வேதா உயிரோடு இருக்கிறாளா? அவள் எங்கே என்று நான் விம்மிக் கொண்டே கேட்டேன். மாமா என் அருகே வந்து அமர்ந்தார். மலர்வழி, உண்மையே சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஸ்வேதா வேறு யாரும் அல்ல. அவள் அவர் சொல்ல வந்த அந்த வார்த்தை முழுமை அடைவதற்குள் வாசலில் பலமாக போலீஸ் ஜீப் சத்தம் கேட்டது. யாரோ போலீஸை அழைத்திருக்கிறார்கள். போலீஸ் ஜீப்பின் சிவப்பு மற்றும் நீல விளக்குகள் ஜன்னல் வழியாக அறைக்குள் மின்னல். கார்த்திக் மாமா சட்டென எழுந்து நின்றார். அவர் முகத்தில் பயமில்லை, ஆனால் ஒருவிதமான நீண்ட கால போராட்டத்தின் முடிவு நெருங்கிவிட்டது போன்ற அமைதி இருந்தது. மாமா, போலீஸ் ஏன் வந்திருக்கிறார்கள்? நீங்கள் ராகவா, கார்த்திகா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று நான் கதறினேன். அப்பா அலரை அடித்துக்கொண்டு ஹாலுக்கு ஓடி வந்தார். போலீஸ் அதிகாரிகளுடன் ஒரு பெண்மணியும் உள்ளே நுழைந்தார். அந்த பெண்ணை பார்த்ததும் அப்பாவின் முகம் வெளுத்து போனது. அவர் வேறு யாருமல்ல, கார்த்திக் மாமாவின் தைரியில் நான் பார்த்த அதே வேதா. ஆனால் அவள் முகத்தில் ஒரு தழும்பு இருந்தது. ரவி, இத்தனை காலமா
என் கணவரை கார்த்திக் என்ற பெயரில் ஒழித்து வைத்து நாடகம் ஆடினாயே போதும் நிறுத்தி என்று ஸ்வேதா ஆவேசமாக கத்தினாள். இப்போதுதான் எனக்கு உண்மை புரியத் தொடங்கியது. கார்த்திக் மாமா, உண்மையில் ராகவ் பல வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு விபத்தில் ராகவ் மற்றும் அவர் மனைவி ஸ்வேதா இறந்துவிட்டதாக உலகம் நினைத்தது. ஆனால் என் அப்பா ராகவை மட்டும் காப்பாற்றி அவருக்கு கார்த்திக் என்ற புதிய அடையாளத்தை கொடுத்து மறைத்து வைத்திருந்தார். ஏன் போலீஸ் அதிகாரி ராகவை அணுகி ராகவ், உங்கள் மீதான ஆண் கடத்தல் புகார் இப்போது ரத்து செய்யப்படுகிறது. ஆனால் உண்மையே மறைத்ததற்காக ரவியை கைது செய்ய வேண்டியிருக்கும் என்றார். வேண்டாம் சார் என்று ராகவ் மாமா குறுக்கிட்டார். ரவி என்னை மறைத்து வைத்தது என்னை காப்பாற்றத்தான். அன்றே அந்த விபத்தை ஏற்படுத்திய அரசியல் புள்ளிகளிடமிருந்து என் உயிரை காக்கவே அவர் என்னை கார்த்திகாக மாற்றினார். ஆனால் ஸ்வேதா உயிரோடு இருப்பது எனக்கே இப்போதுதான் தெரியும் என்றால் தழுதழுத்த குரலில் ஸ்வேதா ஓடிவந்து ராகவ் மாமாவை கட்டி அணைத்துக் கொண்டாள். என்னை அந்த விபத்துக்குப் பிறகு யாரோ ஒரு தொண்டு நிறுவனத்தில் சேர்த்துவிட்டார்கள் ராகவ். நான் உன்னை தேடி தேடி என்றுதான் கண்டுபிடித்தேன் என்று அழுதாள். எங்கள் குடும்பமே அந்த நள்ளிரவில் நிலை குலைந்து நின்றது. அப்பா தலை குனிந்து நின்றார். மலர்விழி, உன் மாமா என் உயிர் நண்பன், அவரை இழக்க எனக்கு மனமில்லை. அதனால்தான் இந்த ரகசியத்தை சுமந்தேன். இப்போது எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது என்றார் அப்பா. போலீசார் விசாரணை முடிந்து கிளம்பினர். ராகவ் மாமாவும் ஸ்வேதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இத்தனை காலமும் கார்த்திக் மாமாவாக என்னிடம் பழகிய அந்த மனிதர் இப்போது ராகவ் என்ற பெயரில் புது மனிதராக தெரிந்தார். அதிகாலை விடியும் நேரம் ராகவ் மாமா கிளம்ப தயாரானார். அவர் என்னிடம் வந்து மெதுவாக சொன்னார், மலர்விழி, அந்த பெட்டியில் இருந்த டேரியே தீயிட்டு எரித்துவிடு. அதில் இருப்பது ஒரு பழைய கார்த்திகின் கதை. இனி நான் ராகவாக என் மனைவியுடன் வாழப்போகிறேன். ஆனால் உனக்கு நான் எப்போதுமே அதே அன்பான மாமாதான். அவர் கிளம்பி சென்றபோது என் கையில் இருந்த அந்த சாவி இப்போதே வெறும் இரும்பாக தெரிந்து அந்த மே மாத விடுமுறை என் வாழ்க்கையின் மிகப்பெரிய மர்மத்தை அவிழ்த்திருந்தது. ராகம் மாமாவும் ஸ்வேதாவும் காரில் ஏறி சென்றபோது என் இதயத்தின் ஒரு பகுதி அவர்கள் உடனேயே சென்றது போல் இருந்தது. மே மாதத்து கோடை வெயில் மெல்ல தணிந்து ஒரு குளிர்ந்த காற்று வீசத் தொடங்கியது. அந்த அதிகாலை பொழுதில் வீடே நிசப்தமாக இருந்தது. அப்பா சோபாவில் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தார். மாமா அவரிடம் ஏதோ மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தார். நான் என் அறைக்குள் சென்று மாமா சொன்னது போலவே அந்த தீயிட வேண்டிய டைகரியை எடுத்தேன். டைகரியின் கடைசி பக்கத்தை புரட்டியபோது அங்கே ஒரு சிறிய புகைப்படம் ஒட்டப்பட்டிருந்தது. அது மாமாவும் அப்பாவும் இன்னொரு பெண்ணும் கல்லூரியில் சிரித்தபடி நின்றிருந்த படம். அதன் பின்னால் ராகவ் மாமா எழுதியிருந்தார், நட்பு என்பது வெறும் உதவி செய்வது மட்டுமல்ல, ஒருவருக்காக இன்னொருவர் உலகத்தையே எதிர்த்து நிற்பது. ரவி என் உயிரை காக்க நீ உன் குடும்பத்தையே பணயம் வைத்தாய். உனக்கும் உன் மகள் மலர்விழிக்கும் நான் என்றும் கடமைப்பட்டவன். அதன் கீழே ஒரு சிறிய குறிப்பு இருந்தது. மலர்விழி, நீதான் என் மகளாக பிறந்திருக்க வேண்டியவள். ஸ்வேதாவுக்கும் எனக்கும் ஒரு குழந்தை இருந்திருந்தால் அது உன்னை போலத்தான் இருந்திருக்கும். அந்த வரிகளைப் படித்தபோது என் கண்கள் கலங்கின. மாமா ஏன் அன்று என் அழகை பாராட்டி என்னிடம் அவ்வளவு நெருக்கமாக பழகினார் என்பதன் பின்னணியில் இருந்த அந்த தந்தையுமே கலந்த அன்பு இப்போது எனக்கு புரிந்தது. அவர் என்னிடம் கண்டது அவரது இறந்ததாக கருதப்பட்ட மகளின் சாயலை. மெதுவாக முட்டை மாடிக்கு சென்றேன். ஒரு சிறிய தீக்குச்சியை கீறி அந்த டேரியை எரித்தேன். காகிதங்கள் எரிந்து சாம்பலாக்கி காட்டில் பறந்தன. கார்த்திக் என்ற அந்த பொய்யான அடையாளமும் ராகவும் மறைத்து வைத்திருந்த ரகசியங்களும் அந்த சாம்பலோடு கரைந்து போயின. சில மாதங்கள் கழிந்தன. இப்போது நான் 10ஆம் வகுப்புக்கு சென்றுவிட்டேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. கதவை திறந்தபோது அங்கே ராகவ் மாமாவும் ஸ்வேதாவும் நின்றிருந்தனர். மாமா இப்போது பழைய கார்த்திகை போல சோர்வாக இல்லை. மிகவும் கம்பீரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தார். ஸ்வேதாவின் முகத்தில் இருந்த அந்த தழும்பு இப்போது ஒரு அழகிய புன்னகையால் மறைந்திருந்தது.
மலர்வழி உனக்காக ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறி ஒரு பெரிய பாய்ச்சலை கொடுத்தார். அதை பிரித்து பார்த்தபோது நான் முன்போ ஆசைப்பட்ட அதே சிவப்பு நிறத்தில் இன்னும் அழகான ஒரே பட்டு பாவாடை சட்டை இருந்தது. இது ஸ்வேதா உனக்காக தைத்தது என்றார் மாமா பெருமையுடன். அன்று மாலை நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து தேநீர் அருந்தினோம். பழைய கசப்புக்கள் மறைந்து ஒரு புதிய உறவின் பிணைப்பு உருவானது. அப்பாவுக்கும் ராகவும் மாமாவுக்கும் இடையிலான அந்த நட்போ இப்போது இன்னும் ஆழமாகி இருந்தது. வாழ்க்கை சில நேரங்களில் மர்மமான பாதைகளில் நம்மை அழைத்து செல்லும். ஆனால் உண்மை வெளிப்படும்போது கிடைக்கும் அந்த நிம்மதிக்கு ஈடு ஏதுமில்லை. அந்த மே மாத விடுமுறை எனக்கு வெறும் கதைகளை மட்டும் தரவில்லை. ஒரு உண்மையான உறவின் மதிப்பையும் மறைக்கப்பட்ட தியாகங்களின் ஆழத்தையும் கற்றுக் கொடுத்தது. மாமா கிளம்பும்போது என் தலையை வருடி சொன்னார். பத்திரமா இரு மலர்வழி மாமா, எப்போதும் உனக்காக இருப்பேன். அவர் கார் மறையும் வரை நான் பார்த்து கொண்டே நின்றேன். இப்போது என் மனதில் பயமில்லை, ஒரு தெளிவான அமைதி மட்டுமே இருந்தது. இதுபோன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.